This video is sponsored by SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number. 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 19 வாரணாசி தந்த வீரமங்கை, வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாயிருந்த சூரமங்கை, மணிகர்ணிகா ராஜா கங்காதர ராவ் நவல்கர் ஜான்சி பகுதியை ஆண்டு வந்தார். அவரை திருமணம் செய்ததும் மணிகர்ணிகா லக்ஷ்மிபாய் ஆனார். 1853 நவம்பர் 21 ராஜா கங்காதர ராவ் உயிரிழந்தார். அரசர் இல்லாத ஜான்சியை கைப்பற்ற 60,000 ரூபாயை ஓய்வூதியமாக கொடுத்து லக்குமிபாயை கோட்டையை விட்டு வெளியேறச் சொன்னது ஆங்கில அரசு. அவர்களுக்கு எதிராக ஒழித்தது புதிய அரசி லக்குமிபாயின் போர் முரசு. வெள்ளையர்களை கலங்கடித்த வீரமங்கை ஜான்சி ராணி லக்குமிபாய் பிறந்த தினம் இன்று. இந்தியாவை பெருமைப்படச் செய்த தலைவர்களில் இவரும் தலையானவர். தன் ஒவ்வொரு துளி ரத்தமும் தேசத்தை வாழ்விக்கும் என்றால் அதற்காக இன்முகத்தோடு என் உயிரையும் துறப்பேன் என முழங்கியவர். முழங்கிய வண்ணமே உயிர் துறந்தவர். சிறு வயதிலேயே சுதந்திர போராட்டத்தில் இணைவு. அது தாத்தா மோதிலாலும் தந்தை ஜவஹர்லாலும் ஊட்டி வளர்த்த உணர்வு. இந்திரா பிரியதர்ஷினி அவரது இயற்பெயர். ஃபெரோஸ் காந்தியை மணமுடித்ததால் இந்திரா காந்தி. தந்தையின் அமைச்சரவையில் ஒளிபரப்பு அமைச்சராக பணி நுழைவு. அவர் பாரத பிரதமர் ஆனதால் நம் நிலை சர்வதேசத்தில் உயர்வு. பாகிஸ்தானை மண்டியிடச் செய்து வங்கதேசத்தை உதயமாக்கியது. சிக்கிமை சிக்கலின்றி இந்தியாவில் சேர வைத்தது என அவர் நாட்டிற்காக செய்ததெல்லாம் நானிலம் உள்ளவரை பேசப்படும். 1917 இந்திரா காந்தியின் பிறந்த தினம் இன்று. அதுவே தேச ஒருமைப்பாடு தினம் என்பதும் இன்று. சமூக நல்லிணக்கம், தேசிய ஒருமைப்பாடு மற்றும் துடிப்பான பெருமை, ஒருங்கிணைந்த கலாச்சாரம் மற்றும் தேசியத்துவத்தை போற்றி வலியுறுத்தும் வகையில் இன்றிலிருந்து நவம்பர் 25ஆம் திகதி வரை கடைபிடிக்கிறோம் தேசிய ஒருமைப்பாடு வாரம். இந்திய இசைக்கு வங்காளதேசம் தந்த பொக்கிஷம். அசாமிய தேயிலை தோட்ட ஊழியர்களின் நாடோடி பாடல்களே அவரின் முதல் தாக்கம். புதிய இசையை தேடி அலைந்தார் அந்த இசை நாடி. போய் சேர்ந்தார் வங்க பழங்குடி. இந்துஸ்தானி இசையை குடும்பம் தந்தது. இவரின் மேற்கத்திய இசைக்கு அறிமுகமும் அங்கே விழைந்தது. அதனால் எல்லா நாட்டு சங்கீதமும் இவரது பனுல்களில் சரிவிகிதம் கண்டது. நவீன இசை நுணுக்கங்களும் பாரம்பரிய இசை வடிவங்களும் இவரிடம் பரிசோதனைக்குள்ளாகின. அதனால் இசை மீட்டுவதில் இவர் ஓர் தசாவதானி. இந்திய இசை மேதை சலீல் சௌத்ரியின் பிறந்த தினம் இன்று. திரையில் இவர் தோன்றியதும் வில்லத்தனம், திரையில் நடிப்பு முடிந்ததும் மற்றவர் சொல்லுவது நல்ல குணம். தொடர்ந்து 65 ஆண்டுகள் சபரிமலைக்கு சென்று வந்த குருசாமி. வில்லத்தனத்திலும் குணச்சித்திரத்திலும் இவரே தமிழ் திரையின் குருசாமி. திரையில் நல்ல குணமோ வில்லத்தனமோ என்றும் இவர் நடிப்பில் இல்லை. 2008 நடிகர் MN நம்பியாரின் நினைவு தினம் இன்று. ஔவையார் படத்தில் அறிமுகம் ஆன நடிகர் அசோகனின் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1982. பெண்கள் நாட்டின் கண்கள் என்றால் ஆண்கள் வீட்டின் நாட்டின் ஆணிவேர்கள். அன்பால் வீட்டை ஆள்பவள் பெண். தன் உழைப்பால் வீட்டை கட்டி காப்பவர் ஆண். தன்னலமில்லா தந்தையாக, நம்பிக்கை ஊட்டும் நண்பனாக, உடனிருந்து உறுதுணை செய்யும் சகோதரனாக, பாசம் நிறைந்த மகனாக என பன்முகம் கொண்ட ஆண்களின் மனம் மற்றும் உடல் நலத்தை பேணவும் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் கொண்டாடப்படுகிறது உலக ஆண்கள் நாள் என்று. ஐக்கிய நாடுகள் 10 ஆண்டுக்கு முன்பாக தந்தது ஓர் அறிக்கை. உலக உருண்டையில் 1/3 கழிப்பறை வசதி இல்லையாம். கண்ணியமாக வாழ விரும்பும் நம் பெண்களின் கண்ணியத்தை நாம் காக்க வேண்டாமா? பொது இடங்களை தூய்மையாக பேண வேண்டாமா? நோய் நொடி இல்லா நம் சமூகத்தை காக்க வேண்டாமா? இன்று உலக கழிப்பறை நாள். இல்லந்தோறும் கழிப்பறை சுகாதாரத்தின் அடிப்படை.
நம் நாட்டின் பாரம்பரிய சின்னங்களையும் அதன் மகத்துவங்களையும் தெரிந்து கொள்வதற்கும் மக்களிடையே பாரம்பரிய சின்னங்களை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இன்றிலிருந்து நவம்பர் 25 வரை கடைபிடிக்கிறோம் உலக பாரம்பரிய வாரமாக. நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோயால் சுமார் 210 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு 2007 ஆண்டு கணித்துள்ளது. புகையிலை, ரசாயன புகை, காற்று மாசுபாடு போன்ற பல காரணங்களால் 2030 ஆண்டில் உலக அளவில் இந்த நோயால் அதிக மரணங்கள் ஏற்பட போகின்றன என எச்சரித்துள்ளது. அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2002 என்று உலக நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய்க்கான விழிப்புணர்வு நாள். SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number 8637471778. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.